ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ் தான் ஓகேங்களா. முக்கிய தினங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் 21 வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 22ல் ஓகேங்களா லாஸ்ட்டு குரூப் 2ல் வந்து இந்த இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். உலக இளைஞர் திறன்கள் தினம் அப்படிங்கிறது இதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து எல்லா மந்த்துக்கான இயரும் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து நம்ம ஒரே தடவையாக கொடுத்தோம்னா நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர் வரும்போது ஒரு ஜனவரி மந்த்துக்குள்ளதை மட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை சிம்பிளாக படிச்சுக்கோங்க. இன்னொரு கரண்ட் அஃபேரில் பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு ஒவ்வொரு இதாக கொடுக்குறேன். நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எப்படியும் டேஸ் கணக்கில் நமக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக வருது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த தடவை நமக்கு கொஷின்ஸ் 2 கேட்டிருந்தாங்க புக்கிலேருந்து. பட் குரூப் 2ங்கும்போது இதுலேருந்து லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் வந்துருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மந்தில் வந்து 1 வந்து சர்வதேச குடும்ப தினம், 4 வந்து உலக பிரெய்லி தினம். இதில் உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது வந்து மகாத்மா காந்தி 1915 ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய தினமாக கொண்டாடப்படும். இது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து ஜனவரி 12 ஓகேங்களா. ஜனவரி 12 வந்து தேசிய இளைஞர் தினம். இது வந்து சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். ஜனவரி 12 1863 அது ஓகே. அது வந்து இயரில் அவருடைய பிறந்த இயரை வந்து சொல்கிறாங்க, சேர்த்துருக்காங்க இதில். அடுத்தது இந்திய இராணுவ தினம் அப்படிங்கிறது ஜனவரி 15 கொண்டாடுறோம். அதாவது சுதந்திரத்திற்கு பின்னாடி 1949 ஜனவரி 15லேருந்து இந்திய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஆங்கிலேய ராய் பச்சேரிடமிருந்து இந்தியாவினுடைய ஜெனரல் கரியப்பா ஏற்றார். இந்த நிகழ்வை கௌரவிக்கும் விதமாக இராணுவ தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது ஜனவரி 16 திருவள்ளுவர் தினம், 19 தேசிய தடுப்பூசி தினம், 23 வந்து தேசிய நாட்டுப்பற்று தினம். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினம் மற்றும் இறப்பு. பிறந்த தினத்தை வந்து இதில் வந்து நம்ம கொண்டாடுறோம். அப்போ தேசிய நாட்டுப்பற்று தினம் அப்படிங்கிறது யாருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து தேசிய நாட்டுப்பற்று தினமாக கொண்டாடப்படுகிறோம் ஜனவரி 23. அடுத்தது சர்வதேச கல்வி தினம்ங்கிறது ஜனவரி 24. அன்னைக்கு தான் வந்து தேசிய பெண் குழந்தைகளுடைய தினம். அடுத்தது சுற்றுலா வாக்காளர் தினம் நமக்கு தெரியும் ஜனவரி 25ங்கிறது. 27ங்கிறது சர்வதேச பேரழிவு நினைவு தினம். 2ஆம் உலகப் போரில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஒரு நிமிஷம் அதிகமானோர் மரணம் அடைந்தது நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது சரிங்களா. ஸோ அடுத்தது ரொம்ப தேவை கிடையாது. தியாகிகள் தினம். காந்தியடிகள் ஜனவரி 30 1948 அன்று நாதூராம் கோட்சே என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிகழ்வின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி இந்தியாவில் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அதே ஜனவரி 30 தான் என்ன பண்ணுறாங்க, தேசிய தூய்மை தினமும் கொண்டாடப்படுகிறாங்க. அதே 30 வந்து உலக தொழுநோய் தினம் ஓகேங்களா. என்ன பாக்டீரியா ஒரு ஸோ இந்த உலக தொழுநோய், இந்த தொழுநோய் வந்து அதையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மைக்கோபாக்டீரியா லெப்ரோ அப்படிங்கிற பாக்டீரியாவால் உருவாக்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நான் ஜனவரி மந்த் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எதையும் ஒமிட் பண்ணாதீங்க சரிங்களா. இது வந்து கரண்ட் அஃபேரில் மட்டும் தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. டேட்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து புக்கில் ஆல்ரெடி இருக்கிறது தான் சரிங்களா. அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர் டைட்டில் தாங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர் வந்து சிலபஸில் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள கண்டென்ட்டு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெட்டர் ஓகேங்களா. இதை நான் கையால் தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரலாறு, அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு, தேசிய சின்னங்கள், மாநிலங்கள் குறித்த விவரங்கள், செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும், விளையாட்டு, நூல், ஆசிரியர், இந்தியாவில் அரசியல் கட்சி, பொது விழிப்புணர்வு, நலன்சார் திட்டங்கள், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், புவியியல், பொருளாதாரம் இது, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இது, கலை அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம். ஸோ இப்போ இந்த இதில் டைட்டில் கொடுத்துருக்க பாரு, இந்த நான் புக் வாங்கியிருக்கேன் சரிங்களா. இந்த பாரு அடுத்து நமக்கு நல்லாவே தெரியும் அண்ணாவோட பிறந்த தினமான செப்டம்பர் 15 2023 காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணாங்க, கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறத இது பண்ணாங்க. இது 1 கோடி பேர் 6 லட்சம் பேர் வந்து இதில் பயன்பெற்றிருக்காங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசினுடைய தோழி திட்டம். இது எல்லோரும் இது வந்து தோழி திட்டம் வந்து வேலை செய்வர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் மாதிரி இது சரிங்களா. இது ஃபஸ்ட்டு
தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் கமிஷன் திருப்பதி இது வந்து முதல்ல வந்து எத்தனை மாவட்டங்களில் அறிவிச்சிருக்காங்கன்னா முக்கியமான கொஷின் 9 மாவட்டங்களில் 11 மகளிர் விடுதிகளை வந்து இவங்க துவங்கியிருக்காங்க. இந்த மாவட்டங்களோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எத்தனை மேபி கேட்கலாம், தோழி திட்டம் வந்து எத்தனை மாவட்டங்களில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 9 மாவட்டங்களில். எத்தனை விடுதின்னு கேட்டாங்கன்னா 11 விடுதிகளை. சரிங்களா? அடுத்தது ஊட்டச்சத்தினை உறுதி செய்து, அடுத்தது இது வந்து முக்கியமானதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஊட்டச்சத்தினை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க தமிழக அரசு. இது எதுக்குன்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கத்தோடு அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறது தான். சரிங்களா? அவங்களோட உயரம், எடை இதெல்லாம் கணக்கிடப்பட்டு அவங்களுக்கான ஒரு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் பற்றி கொடுத்து, ஓகேங்களா, ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற நிலையை அடையிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது எந்த வயசுன்னு கேட்கலாம். ஊட்டச்சத்தினை உறுதி செய் அப்படிங்கிறது எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த வாச்சாத்தி வழக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் எடுத்திருக்கேன்னா, இப்போ நீதிமன்றம் குடுக்குற தீர்ப்புலாம் நெறைய இடத்துல கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாச்சாத்திங்கிறது தருமபுரி மாவட்டத்தில வாச்சாத்தி அப்படிங்கிற மலை கிராமத்தில ஒரு 300 வீடுகள் இருக்காங்க. அங்க இந்த ஆண்டு, எந்த ஆண்டுனா 92ல ஜூன் 20ஆம் தேதி இந்த வனத்துறை, காவல்துறை இவங்க இந்த சேர்ந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டதும், பாலியல் வன்கொடுமை 18 பெண்கள பண்ணதுனாகவும், அதுக்காக வந்து அங்க வந்து வழக்கு கேஸ் போட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து 19 ஆண்டுகள் கழித்து தான் 2011ல தான் அதுக்கான தீர்ப்பு குடுத்தாங்க. அதுல வந்து மொத்தம் எத்தன பேருக்குன்னா 269 பேர்ல 54 பேர் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிற 215 பேர் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தண்டனை குடுத்தாங்க. சரிங்களா? இதுதான் இது உச்சநீதிமன்ற தீர்ப்புல இதான் குடுத்துருக்காங்க. மேபி அந்த வாச்சாத்தி வழக்குல வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தது அது. சரிங்களா? அடுத்து வந்து அண்ணல் அம்பேத்கருடைய தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கருடைய தொழில் முன்னோடிகள் திட்டம். இது வந்து என்னன்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்க வந்து தொழில வந்து அதிகமாக்குறதுக்காக முதலீடு எதுவுமே செய்யாம அவங்களுடைய குடுக்குறதுக்காக, அவங்களுடைய கடன் தொகையில 35% அவங்க மானியமாக பெறலாம். இத்திட்டத்தினுடைய சிறப்பம்சமே இதுதான். ஸோ இந்த தொழில் அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற வரும்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுடைய ஆ தொழில முன்னேற்றத்திற்காக இது. சரிங்களா? ஸோ இதில வந்து 18 வயது 55 இதில வந்து அவங்களுடைய மொத்த திட்டத் தொகையில வங்கிக் கடன் வந்து 65%ம், அரசு மானியம் வந்து 35% இதில குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தவர் வந்து கடன் எதுவும் சொந்த நிதியில தொழில் தொடங்க முன் வந்தாலும் இத வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் இது. ஓகேங்களா? ஸோ இந்த அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக கிராம பகுதியில இருக்கிற ஆதிதிராவிடர் மற்றும் நகர்ப்புறம் மற்றும் கிராம பகுதியில உள்ள ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த தான் இந்த அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. இத்திட்டத்திற்காக 5 ஆண்டுகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு குடுத்துருக்காங்கன்னா, இப்ப 1000 கோடி நிதியுதவி குடுத்துருக்காங்க. ஸோ 2023, 24ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கு 200 கோடி இது வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிதிலாம் இப்ப அமௌண்ட் கேட்கறதுனால இந்த கொஸ்டின்ஸ நான் எடுத்திருக்கேன். சும்மா பார்த்துக்கங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் கேட்கலாம். அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு 2023, 24ஆம் நிதியாண்டுக்கு எத்தனை கோடி அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.